everyone, welcome to Entry Living. இன்னைக்கு நம்ம Basics of Codingங்கிற டைட்டில்ல Day 15 பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக் என்னன்னா enumerated keyword-அ C programmingல எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், அதே சமயத்துல ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இந்த யூனியன் அப்படிங்கறத பயன்படுத்துறதுல என்ன டிராபேக்ஸ் இருக்கு, என்ன பிளஸ் இருக்குங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். enum அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப். இந்த டேட்டா டைப்பை நம்ம அன்சேஞ்சபிள் வேல்யூஸ் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்டுக்கு பயன்படுத்தலாம். ஒரு எனுமரேட்டட் கிரியேட் பண்றதுக்கு சின்டாக்சஸ் என்ன அப்படிங்கறத பாருங்க. enum அப்படிங்கிற கீவேர்ட் பயன்படுத்திக்கலாம். ஸ்ட்ரக்சருக்கு எப்படி நீங்க நேம் வைக்கிறீங்களோ, ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஒரு நேம் வைக்கிறீங்களோ, நீங்க கிரியேட் பண்ற enumக்கும் நீங்க ஒரு நேம் வச்சுக்கலாம். இந்த சின்டாக்ஸ்ல பாருங்க, நான் லெவல் அப்படின்னு கொடுத்திருக்கேன். இந்த லெவல் அப்படிங்கிறது தான் இந்த எனுமரேட்டடுக்கு நம்ம வச்சிருக்கிற பேர். அண்ட் லோ ஈக்குவல் டு 1, மீடியம், ஹை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு மட்டும் நீங்க வேல்யூஸ் கொடுத்தா போதும். இப்ப லோங்கிற வேரியபிளுக்கு நான் 1 கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்கா மீடியம் அப்படிங்கிறது 2ன்னு எடுத்துப்போம், ஹை அப்படிங்கறத 3ன்னு எடுத்துப்போம். இப்ப நீங்க printf ஸ்டேட்மெண்ட்ல ஹை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் 3ங்கிறத மென்ஷன் ஆயிருக்கும். சோ நீங்க லோ அப்படிங்கறதுல 0ன்னு கொடுத்திருந்தீங்கன்னா இது 1 and 2ன்னு எடுத்திருக்கும். சோ இதுதான் எனுமரேட்டட் ப்ரோக்ராம். சோ இந்த மாதிரி நம்ம டேட்டா டைப் கிரியேட் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி வேரியபிள்ஸ்க்கு நேம் கொடுத்து நமக்கு பிடிச்ச வேல்யூஸை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். enum பத்தின ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும். ஸோ ஒரு சி ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். ஸோ இதில் நான் வீக் டேஸை நம்மளோட வேரியபிள்ஸாக கன்சிடர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு enum நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். வீக் டேஸ் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட் ஃபார்மாக நம்ம WDன்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் வச்சிருக்கோம். நீங்கள் வீக் டேஸ்னு கூட மென்ஷன் பண்ணிக்கோங்க. சண்டேக்கு 1 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் டேஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கர்லி பிரேஸ்ல கொடுத்தா போதும். ஸோ இங்க ஸ்டார்டிங் நம்பர் 1 அப்படிங்கிறதுனால சாட்டர்டேக்கு 7 அப்படின்னு இருக்கும். இந்த எனுமரேட்டடோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கீவேர்ட் இருக்கணும், அதுக்கு நம்ம வச்ச நேம் அண்ட் வேரியபிள்ஸுக்கு வித் வேல்யூவோட இருக்கணும். அண்ட் மெயின் ஃபங்க்ஷன்ல இங்க என்ன நேம் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ அதோட சேர்த்து ஒரு ஆப்ஜெக்டை நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரக்சர்லயும் இதே மாதிரி தான், நம்ம ஸ்ட்ரக்ட் முடியிற இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஆப்ஜெக்டை வச்சுதான் இதுல இருக்கிற வேல்யூஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிருக்கோம். ப்ரீவியஸ் ரெக்கார்டிங் நீங்க பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் அடுத்து உங்களுக்கு எனுமரேட்டட் அதோட கண்டினியூவேஷனா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த எனுமரேட்டட்ல பாத்தீங்கன்னா வீக் டேஸ் அப்படிங்கிற நேம்க்கு அப்புறமா Wன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ அந்த Wக்கு நான் வேல்யூ கொடுக்க விரும்புறேன். ஸோ W ஈக்குவல் டு மண்டேன்னு கொடுத்துருக்கோம். ஸோ மண்டேயோட வேல்யூ என்னன்னா 2. ஏன்னா சண்டேக்கு நீங்க 1 அப்படிங்கிற அசைன் பண்ணிருக்கிறதுனால அதோட அடுத்த நம்பர் 2. ஸோ மண்டே ஈக்குவல் டு 2. ஸோ இங்க பாருங்க, the value of W is அப்படின்னு கொடுத்துட்டு வரப்போறது இன்டீஜர் நம்பர். ஸோ அதோட டேட்டா டைப் %d தான் இருக்குங்கிறதுக்காக ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் மென்ஷன் பண்ணிட்டு W-வை பிரிண்ட் பண்ணிருக்கோம். இப்போ நமக்கு ரன் பண்ணா 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க நான் வேல்யூஸ் சேஞ்ச் பண்றதுக்கு பதிலா மண்டேங்கிறத எடிட் பண்ணிட்டு சாட்டர்டே அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்மளோட வேல்யூ 7 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இங்க நீங்க வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சண்டேக்கு இப்போ நான் 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்க ரன் பண்ணும்போது சாட்டர்டேக்கு பாருங்க 16 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இங்க சண்டேக்கு 10, மண்டேக்கு 11. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சாட்டர்டேக்கு 16 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கு. நீங்க என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அடுத்தடுத்த வேல்யூஸ்க்கு அது 1-1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். சாட்டர்டேக்கு அப்புறமா வேற டே இல்ல, நம்ம வேற ஏதாச்சும் ஒரு வேரியபிள் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 17 அப்படின்னு காமிக்கும். இந்த எனுமரேட்டட் டேட்டா டைப்பை நீங்களும் டைப் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யூனியன் ப்ரோக்ராம். யூனியன் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கும். அதுல ஒரே ஒரு சின்ன டிஃபரன்சஸ் இருக்கு. ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மல்டிபிள் டேட்டாஸை ஒரே கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம ஆர்டரா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க அரேஸ் எடுத்துக்கலாம், அடுத்தது ஸ்ட்ரக்சர், அடுத்தது யூனியன் எடுத்துக்கோங்க. அரேஸ்ல பாத்தீங்கன்னா சேம் டேட்டா டைப்பை மல்டிபிள் வேல்யூஸை நீங்க ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அது சேம் டேட்டா டைப். ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது டிஃபரெண்ட் டேட்டா டைப் இருக்கக்கூடிய மல்டிபிள் வேல்யூஸை ஒரு கண்டெய்னருக்குள்ள நீங்க சேவ் பண்ணி வைக்கலாம். அதே தான் யூனியனும் பண்ண போது
யூனியன் அப்படிங்கிறதும் மெமரியை வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை வந்து கண்டெய்னருக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகுது. ஆனா என்னன்னா ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா மெமரி அலோகேஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு நம்பரும் இருக்கு, ஒரு லெட்டரும் இருக்கு அப்படின்னா நம்பருக்கு தனியா மெமரி அலோகேட் பண்ணும், லெட்டருக்கு தனியா மெமரி அலோகேட் பண்ணும், ஃப்ளோட்டுக்கு தனியா மெமரி அலோகேட் பண்ணும். ஆனா யூனியன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மெமரியை அலோகேட் பண்ணிட்டு அதை அந்த வேல்யூஸ் வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோதான் நான் வந்து மெமரி அலோகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே அது சொல்லிடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் மெமரியில் இருக்கிறத மட்டும்தான் அதால் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ செப்பரேட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ஸ்ட்ரக்சர் கிட்ட இருக்கு. யூனியன் வந்து இருக்கிற ஸ்பேஸை அதோட வேரியபிள்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லும். இதுதான் யூனியன் கான்செப்ட். இந்த யூனியன் கான்செப்டுக்கான சின்டாக்சஸ் பாருங்க. எப்பவும் போல நம்ம யூனியன்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரக்ட்டுக்கு ஸ்ட்ரக்ட் கீவேர்ட், எனுமரேட்டருக்கு எனும் கீவேர்ட், அண்ட் அடுத்து யூனியனுக்கு நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டரும் இருக்கு, ஃப்ளோட்டும் இருக்கு. டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் ஒரு கண்டெய்னருக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி ஒன் செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ்குள்ள டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வந்து இருக்காங்க. ஸோ இதை வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எப்பவுமே அந்த யூனியன் கீவேர்ட், அந்த யூனியனுக்கு நீங்க என்ன நேம் வச்சீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிள் இருக்கும். இங்க நம்ம வந்து நார்மல் வேரியபிள் எடுத்திருக்கோம். இது ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், நீங்க வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெக்கார்ட் 1 வச்சுதான் இப்ப ரெக்கார்ட் 1.name, ரெக்கார்ட் 1.subject இந்த மாதிரி நீங்க ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தா இன்னும் பெட்டரா புரியும். இதுல ஒரு டிராபேக்ஸ் என்ன அப்படின்னா, இந்த யூனியன் ப்ரோக்ராம் வந்து ஒரு நேரத்துல ஒரு மெம்பரை மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல கேரக்டர்ல நேம், சப்ஜெக்ட், பெர்சன்டேஜ்னு 3 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஏதாவது ஒரு மெமரி அலோகேட் பண்ணிட்டீங்க, அதுக்குள்ள வந்து நீங்க ஆக்சஸ் பண்ண சொல்லும்போது ஒண்ணு உங்களுக்கு நேம் மட்டும் பிரிண்ட் ஆகும், இல்ல அப்படின்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இதுல ஏதாவது ஒரு பர்சனுக்கு மட்டும் தான் அது மொத்த மெமரி ஸ்பேஸையும் கொடுக்கும். இதுதான் யூனியன்ல இருக்கக்கூடிய டிராபேக். அதனாலதான் கம்பேரிங் யூனியன் எல்லாருமே ஸ்ட்ரக்சரை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். யூனியன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சி ப்ரோக்ராமிங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல லைப்ரரி ஃபைல்ஸ் மென்ஷன் பண்ணிட்டோம். யூனியன், அந்த யூனியனுக்கு நான் வச்ச பேர் வந்து ஸ்டூடெண்ட். அண்ட் அதுல ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நேமை மட்டும் தான் நம்ம வந்து கெட் பண்ண போறோம். ஸோ இங்க ரெக்கார்ட் அப்படிங்கிறது வந்து யூனியனுக்கு நம்ம கிரியேட் பண்ண ஒரு அவுட் சைட் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், இல்ல மெம்பர் ஆஃப் யூனியன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்க பாருங்க, record.name அப்படிங்கிற ஃபீல்டுக்கு, record.name அப்படிங்கிற ஃபீல்டுக்கு ராஜுன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணும்போது நேம் ஈக்குவல் டு ராஜுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்கு. அதனால இதுல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ல நான் வேற ஒரு வேரியபிள் நேம் வந்து மென்ஷன் பண்றேன். இந்த பெர்சன்டேஜுக்கு நான் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா எப்படி பேர் கொடுக்கணும்னா, ரெக்கார்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் பிளஸ் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 87.5% அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இதை நம்ம வந்து பிரிண்ட் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ஸோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு இந்த நேமை வந்து எடிட் பண்ணலாம். பெர்சன்டேஜ் இது வந்து ஃப்ளோட் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரிங்கோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை எடுத்துட்டு எஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியாச்சு. இங்க record.nameக்கு பதிலா பெர்சன்டேஜ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணலாம். இப்போ பாருங்க, 2 வேரியபிள் இருக்கு, நேம் இருக்கு, பெர்சன்டேஜ் இருக்கு. ஆல்ரெடி ஒரு அலோகேட் பண்ண மெமரி வந்து நேம்க்கு கொடுத்தாச்சு. இப்போ பெர்சன்டேஜ் வந்து புதுசா வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ யாருக்கு அந்த மெமரியை கொடுக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ நான் ரன் பண்றேன். பெர்சன்டேஜுக்கு தான் அந்த மெமரியை கொடுத்துருக்கு. அதனால தான் உங்களுக்கு ராஜுன்னு சொல்ற நேம் வந்து பிரிண்ட் ஆகல. ஸோ இப்போ அடுத்து ஏதாவது ஒரு வேரியபிள் நீங்க கிரியேட் பண்றீங்க, இதை விட கம்மியான டேட்டா டைப்ல ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் மட்டும் சேவ் பண்ற மாதிரி, ஒரு ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸ் மட்டும் சேவ் பண்ற மாதிரி நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா இப்போ மெமரி அலோகேஷனை அதுக்கு கொடுத்துரும். ஸோ யூனியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நேரத்துல ஒரு வேரியபிளுக்கான ஆக்சஸ் மட்டும் தான் அது கொடுக்கும். இது வந்து மொத்தமா இருக்கக்கூடிய மெமரியை வந்து உள்ள இருக்க கண்டெய்னர்ஸ்குள்ள வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இது வந்து எந்த விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க புக்கு அண்ட் ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, புக்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் கொடுக்கலாம்,
ஷர்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் நீங்க கிரியேட் பண்றப்ப. அப்ப பிரைஸ் அப்படிங்கிறது காமன். இப்படி காமனா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை நீங்க யூனியன்ல டிக்ளேர் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம enum அப்படிங்கிற கீவேர்ட் பயன்படுத்தி எப்படி ப்ரோக்ராம் போடலாங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் யூனியனுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி சி ப்ரோக்ராமிங்ல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. ஹாய் ஆல், நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, இல்லை ஈவினிங் மேலே ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனலாக இருக்கீங்களா? ஆனால் உங்கள் கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கீங்களா? இதை பண்ணுறதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் with 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். அது உங்க ஃபிளெக்சிபிள் டைம்ல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாம ஜாயின் என்ட்ரி ஆப் நவ்.